ஹாய், நெத்திலி மீன் கருவாடு எப்படி வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். இந்த நெத்திலியை பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதோட தலைப்பகுதியெல்லாம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். லேசாக அப்படி கிண்ணாவே வந்துடும். அது இல்லாமல் அதோடய நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதையும் நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமே சுடு தண்ணி முதல்ல ஊற்றிட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. நான் சுடு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறதில்ல. அதை நான் பச்சை தண்ணியில் தான் கழுவ போகிறேன். ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வெந்த மாதிரி ஆகிடும், பீஸாகிடும். அதனால் நான் சுடு தண்ணி இப்போ சேர்க்க போகிறதில்ல. இது நான் மணல் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக வெதப்பாக ஒரு தண்ணி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம கழுவிடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள். ஏன்னா இந்த கருவாடு வாங்கும்போதே சொன்னாங்க அதில் நிறைய உப்பு கிடையாது, உப்பு சேர்த்துக்கலாம் தாராளமானு சொன்னாங்க. நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும். அது நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். இதை நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த கலந்த கருவாடை அதை சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம். நல்லா பொன் வறுவலாக நல்லா வறுப்படட்டும். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இன்னுமே இது வறுப்படணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். உங்களுக்கு நான் நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போது இது நான் காட்டுறேன் பாருங்கள், கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்குது பாருங்கள். கருன்னு மொறுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நம்ம ரசத்துக்கும் சுட சுட ரசத்துக்கும் இந்த நெத்திலி மீன் கருவாட்டுக்குமே அருமையாக இருக்கும். பழைய சோறு இருந்தால் இன்னுமே அருமையாக இருக்கும். தேங்க்யூ.